இந்தியாவின் சிறந்த அறிஞர்களில் ஒருவரான சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் சூழ்நிலைகளையும் பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தகத்தில் மனிதர்களின் மனம் மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தால் சிதறாமல் இருக்க பல வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கூடுதலாக சாணக்கிய நீதி ஒரு நபரின் வாழ்க்கையை எளிதாக்க உதவும் சில வாழ்க்கை ரகசியங்களையும் விளக்குகிறது. வெற்றி என்பது எல்லோரிடமும் நிலைத்து நிற்பதில்லை. ஒருவர் வாழ்க்கை முழுவதும் எப்போதும் வெற்றி நிலைத்து இருக்காது. சாணக்கிய நீதிப்படி வாழ்க்கையில் ஏற்படும் சிறிய தவறுகள் உங்களை வெற்றியிலிருந்து விலக்கி வைக்கும் என்று சாணக்கியர் கூறுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை தவிர்க்க விரும்பினால் ஆச்சாரிய சாணக்கியரின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். இந்த பதிவில் வெற்றியை அடைய செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக உணவு. ஒருவரின் உணவு அவரது எண்ணங்களை பாதிக்கிறது என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். எரியும் விளக்கு இருளை விரட்டி கருப்பு புகையை வெளியேற்றுவது போல ஒரு மனிதனின் உணவுக்கு ஏற்ப எண்ணங்கள் எழுகின்றன. எண்ணங்களை சமநிலைப்படுத்த சரியான உணவை உண்ண வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். இரண்டாவதாக பணம். செல்வம் மனிதர்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். எனவே உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். பணம் தவறான கைகளுக்கு சென்றால் அது பலருக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே பணத்தை அதன் மதிப்பையும் தேவையையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவருக்கு மட்டுமே உங்களின் பணத்தை கொடுங்கள். அடுத்ததாக பேராசை அறவே கூடாது. கருணை, கட்டுப்பாடான மனம் போன்ற நல்லொழுக்கத்தை கொண்டிருப்பதை தவிர வாழ்க்கையில் ஒருவர் செய்யக்கூடிய தவம் எதுவும் இல்லை என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அதேபோல் பேராசையை விட மனிதர்களுக்கு மோசமான நோய் எதுவும் இல்லை. இந்த நோய் யாருக்காவது வந்தால் அது அவர்களின் முழு வாழ்க்கையையும் அழித்துவிடும். அடுத்ததாக ஞானமே மிகப்பெரிய செல்வமாகும். ஒருவர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அவரிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவர்களிடம் ஞானமில்லை என்றால் அவை அனைத்துமே பயனற்றது என்கிறார் ஆச்சாரிய சாணக்கியர். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வமே அவரது அறிவுதான். அறிவு அவருக்கு செல்வத்தையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருகிறது. அடுத்ததாக உறுதி இல்லாத மனம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க அமைதியான மனம் மிகவும் முக்கியம் என ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அமைதியற்ற மனம் உள்ள எவராலும் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அமைதியற்ற மனம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் எந்த வேலையையும் சிறப்பாக செய்ய முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் நிறைந்திருக்கும். இந்த குறைபாடு உள்ளவர்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திப்பார்கள். அடுத்ததாக மற்றவரின் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது. மற்றவர்களின் மகிழ்ச்சியை கண்டு வருத்தப்படும் போக்கு தற்போது பலரிடம் உள்ளது. இந்த குணமுள்ள மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தனியாகவே இருக்கிறார்கள். மற்றவர்களின் வெற்றிகளால் அவர்கள் நிம்மதி இழக்கிறார்கள். அத்தகையவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையோ அல்லது மற்றவர்களிடமிருந்து ஆதரவையோ ஒருபோதும் பெற மாட்டார்கள். அடுத்தபடியாக மனக்கட்டுப்பாடு இல்லாதவர்கள். ஒருவர் தனது முழு உடலையும் தனது மனதின் மூலமே கட்டுப்படுத்துகிறார் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ஒருவரின் மனது அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அவர்கள் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியாது. இத்தகைய நிலையற்ற மனம் கொண்டவர்களால் எந்த பணியிலும் கவனம் செலுத்தி வெற்றியை அடைய முடியாது. ஒருவரின் தோல்விக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருப்பது இதுதான். அடுத்ததாக தனிப்பட்ட ஒழுக்கமின்மை. தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஒருவேளை ஒழுக்கமில்லாதவர்கள் வெற்றி பெற்றாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது. வெற்றி பெற உங்கள் வேலையை ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் செய்வது மிகவும் முக்கியம். ஒழுக்கமும் நேர்மையும் இல்லாமல் யாராலும் வெற்றியை அடைய முடியாது. அடுத்ததாக அறியாமை. அறிவே ஒருவரின் உண்மையான நண்பனாகும். சாணக்கியரின் கூற்றுப்படி அது புத்தக அறிவாக இருந்தாலும் சரி அல்லது அனுபவத்தின் மூலம் பெறப்பட்ட அறிவாக இருந்தாலும் சரி, அது ஒருபோதும் வீணாகாது. எனவே அறிவு அல்லது அனுபவம் இல்லாத ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிகவும் கடினமாகும். இறுதியாக நம்பிக்கையே வெற்றிக்கு வழி. தன்னம்பிக்கையின் சக்தியால் ஒருவர் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் கூட தனது வெற்றிக்கான வழியை எளிதாக கண்டுபிடிப்பார் என்று சாணக்கியர் கூறுகிறார். ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி தன்னம்பிக்கை என்பது ஒருவரை வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைய அனுமதிக்காது. தன்னம்பிக்கை உள்ளவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.